அதிமுக ஆட்சியின் திட்டங்களுக்கு ரிப்பன் வெட்டி ஸ்டிக்கர் ஒட்டுவதே திமுகவின் 95% வேலை எனவும் அவர் தனது விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். கள்ளக்குறிச்சியில் நேற்றைய தினம் 139.41 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்து பேசியிருக்கிறார். அதனை குறிப்பிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவை ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். அந்த பதிவில் நேற்று கள்ளக்குறிச்சியில் மேடை ஏறி ஓபன் சேலஞ்ச் விடுத்த பொம்மை முதல்வரை, நீங்கள் மேடை போட்டு பேசிய அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டமே எனது தலைமையிலான அதிமுக ஆட்சியில் தான் உருவானது என்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்கள் நின்று பேசிய அதே கள்ளக்குறிச்சியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி சொல்லும் அதிமுக ஆட்சியின் சாதனை என்னவென்று, அதிமுக ஆட்சியின் திட்டங்களுக்கு ரிப்பன் வெட்டி ஸ்டிக்கர் ஒட்டுவதையே 95% வேலையாக கொண்ட நீங்கள் 5% திட்டங்கள் பற்றியெல்லாம் கேள்வி கேட்கலாமா? அதற்கு கொஞ்சமாவது உங்களுக்கு தகுதி இருக்கிறதா என கேள்வி எழுப்பியிருக்கிறார். தொடர்ந்து அதே போல தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை, பெண்கள் பாதுகாப்பை சீர்குலைத்துவிட்டு எங்கு திரும்பினாலும் ஆசிரியர்கள், செவிலியர்கள், அரசு ஊழியர்கள், மாற்றுத்திறனாளிகள் என அனைவரையும் நடுத்தெருவில் போராட நிறுத்திவிட்டு காலரை தூக்கிவிட்டு பேசுகிறீர்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெட்கமாக இல்லையா எனவும் அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் என்கின்ற போகிற போக்கில் அளந்து விட்டால் மக்கள் நம்பி விடுவார்களா? எத்தனை லேப்டாப் யாருக்கு போய் சேர்ந்தது? தேர்தல் பயத்தில் 4.5 ஆண்டுகள் கொடுக்காமல் தற்பொழுது அவசர கதியில் அரைகுறையாக கொடுக்க போவதை பெருமையாக பேச உங்களுக்கு கூச்சமாக இல்லையா? செல்போன் ரீசார்ஜ் செய்தாலே ஓராண்டுக்கு சந்தா இலவசமாக கிடைக்கும் நிலையில் அதே சந்தாவை 6 மாதத்துக்கு மட்டுமே வழங்கப் போவதாக தெரிவித்துள்ளது உங்களது விடிய அரசு. இதையெல்லாம் எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை என்பதை அறிவார்ந்த மாணவர்களுக்கு தெரியும். முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் மூச்சு இறைக்க வாசித்த பட்டியல் என்பது நீங்கள் நடத்திய போட்டோ ஷூட்களின் பட்டியல். இதே போல நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளின் எத்தனை நிறைவேற்றினர்கள் என்பதையும் இதே போல வாசிக்க தயாரா? கவலை வேண்டாம், மூச்சு இறைக்க வாய்ப்பே இல்லை எனவும் அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மீண்டும் ஏதோ ஓபன் சேலஞ்ச் என்று சொன்னீர்களே, பல ஆண்டுகளாக உங்களுக்கு நான் வைத்த ஒரே ஓபன் சேலஞ்ச் பெண்டிங்கில் இருக்கிறது. என்னோடு நீங்கள் நேருக்கு நேர் மேடை ஏற தயாரா என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அஇஅதிமுக ஆட்சி பற்றி நீங்கள் என்ன கேட்டாலும் நாம் பதில் சொல்ல தயார். திமுக ஆட்சி பற்றி எனது கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல தயாரா? ஓபன் சேலஞ்ச் இஸ் ஸ்டில் ஆன் என எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி இந்த பதிவை பதிவிட்டிருக்கிறார். என்னோடு நீங்கள் நேருக்கு நேர் மேடை ஏற தயாரா என முதல்வருக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஓபன் சேலஞ்ச் இஸ் ஸ்டில் ஆன் என்கின்ற ஒரு பதிவையும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்.